ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பீட்ரூட் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீட்ரூட் ரசம் செய்ய போகிறோங்க. அதுக்கு பீட்ரூட்டு ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேக வச்ச பீட்ரூட் தாங்க இது. அதுக்கப்புறம் ரசத்துக்கு ஒரு பவுடர் மசாலா ரெடி போகிறோங்க. அதுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் தனியா, ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 சிகப்பு மிளகாய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பல் பூண்டு. இதையும் எல்லாம் நல்லா கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. பீட்ரூட்டும் இதை கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பீட்ரூட் ரசத்துக்கு தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. கூட மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேங்க. இல்லாட்டி இந்தளவுக்கு தண்ணி வராதுங்க. அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் ஊற்றி கரைச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி 1 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட காஞ்சது தான் இருக்குது. உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட்டை வேக வச்ச தண்ணியோடய பீட்ரூட்டை அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. முழுக்க நெய்லியே கூட நீங்கள் ரசம் தாளிக்கலாங்க. ரெண்டும் சேர்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் ரெண்டுமே சேர்த்துருக்கேங்க. இது ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டா அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே வேக வச்சுதான் அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க. ரசத்துக்கு அந்த தாளிப்போட பீட்ரூட்டை வேக வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டேங்க. இப்போ அது கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு மசாலா புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இப்போ ஊற்றிக்கலாங்க. இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. நம்மளோட சூப்பரான ரசம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து மசாலா, புளி தண்ணி, பீட்ரூட்டு, நம்ம போட்ட தாளிப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீட்ரூட்னால தாங்க இப்படி. பீட்ரூட் உடம்புக்கு நல்லது. குழம்பு, கூட்டு, பொரியல், குருமா அந்த மாதிரி எதோ ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு ரசம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இதுங்க. இது நல்லா இப்போ கொதிக்கட்டுங்க. பீட்ரூட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பீட்ரூட் ஹல்வா கூட செஞ்சுருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், சத்தான சுவையான பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. பீட்ரூட் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. பீட்ரூட்டில் சத்துக்கள் நிறையா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்மில் பீட்ரூட்டை ட்ரை பண்ணியிருப்போம். ரசம் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அதனால தாங்க இந்த ரெசிபி. நீங்கள் பீட்ரூட்டை வந்து குக்கரில் வேக வைக்கலைன்னா கூட டைரெக்டாக நீங்கள் அதை வேக வச்சு கூட அரைச்சி இதில் ஊற்றிக்கிறாங்க. அரைச்சி ஊற்றிட்டா நல்லது. ஒவ்வொரு டைத்தில் நீங்கள் பீட்ரூட் பொரியல் செய்வீங்க. அப்போ அந்த பீட்ரூட் வேக வச்ச பாத்திரத்தில் எப்படி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வச்சே ரசம் பண்ணிடலாங்க. அந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. அந்த மாதிரி செய்யும்போது பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அன்றைக்கி பீட்ரூட் ரசம் தாராளமாக செஞ்சிடலாங்க. அந்த தண்ணியை வச்சு நம்ம ரசம் செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.